இந்த ஆண்டு துவக்கத்திலேயே நம்ம அதிர்ஷ்வருடைய நடிப்புல விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றிய பதிவு பண்ணுச்சு. விடாமுயற்சி மகத்திருமேனி இயக்கத்துல ஒரு புதுவிதமான ஜேர்னல்ல இந்த படத்தை மேக் பண்ணியிருந்தாரு. என்னதான் ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸிற்கு இந்த படம் செட் ஆகவில்லை அப்படின்னாலுமே படம் வசூலில எந்த ஒரு குறையுமே வைக்காமல் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதனை அடுத்து 2 மாதத்துல வெளியான குட் பேட் அக்லி திரைப்படமுமே நம்ம அதிர்ஷ்வருடைய திரைப்படங்கள்ல உலக அளவுல அதிக வசூல் செய்த திரைப்படமாக ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனை ரீச் பண்ணுச்சு. ஆகையால குட் பேட் அக்லி வெற்றியை தொடர்ந்து மீண்டுமே ஆதிக் ரவிச்சந்திரனுடன் நம்ம அதிர்ஷ்வர் இணையலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. 64 திரைப்படத்தை ஆதிக் அவர்கள் இயக்கிறார் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது 64 படத்துடைய முதற்கட்ட பணிகள் அதி தீவிரமாக நடந்துட்டு இருக்கா. நம்ம ஆதிக் அவர்கள் பாத்தீங்கன்னா முந்தைய படத்தை விட இந்த படத்தை ரொம்பவே சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்றாரா. ரீசெண்டாக கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இதனையே தான் சொல்லியிருந்தாரு. மேலும் முந்தைய படத்திற்கு இசையமைத்த நம்ம ஜிவி அவர்கள் தான் இந்த படத்திற்கு இசையமைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு தகவல் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது 64 படத்துடைய ப்ரோமோ அல்லது கிளிம்ஸ் வீடியோ இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி கொண்டும் இருக்கு. 64 ப்ரோமோ அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ப்ரோமோ வெளியானா கண்டிப்பாக இணையதளங்கள்ல மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.